நாய்களை வளர்ப்பவர்கள் அதற்கு முறையான உரிமம் வாங்குவதில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கலங்கரை விளக்கம் அருகே வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், சென்னையில் நாய்கள் கடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாய்களை வளர்ப்பவர்களுக்கு பொறுப்பும் வளர்ப்பு நாயால் அடுத்தவருக்கு தொல்லை ஏற்படக்கூடாது என்ற எண்ணமும் முக்கியம் என்று தெரிவித்த அவர், குழந்தையாக பாவித்து நாயை வளர்ப்போர் அது அடுத்த வீட்டு குழந்தையை கடிப்பதை அனுமதிக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார். சேலஞ்ச் என்னன்னா, செல்ல பிராணி வளர்ப்பவர்கள் இப்ப தெருநாயி ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம், சிவில் ஒபீடியன்ஸ் பல இருந்தா கூட வெளியில இருந்து வரும்போது அது சேலஞ்சா இருக்கு. பட் இப்போ அண்மை காலங்களில் பிராணி வளர்ப்போர் லைசன்ஸ் வாங்குறது இல்ல. செகண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த லீஷ் போடாம வெளியில அனுப்பிடுறாங்க. நான் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை பக்கத்து இன்னொருத்தர கடிச்சா விடுவோமா? சோ அந்த திங்கிங் வரணும். எல்லாருமே அவங்க சட்ட விதிகளை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இதுக்கு தீர்வு வராது. ஸோ தயவுசெய்து இந்த எம்சிசிக்கு அப்புறம் நாங்களும் அதுக்கு முக்கியமான ஒரு எல்லா கருத்து கேட்பு மாதிரி போட்டு திருப்பி நீதிமன்றத்துக்கு இந்த இதுல என்னென்ன மாதிரி திருத்தங்கள் கொண்டு வரலாம், இன்னும் கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம், எந்த ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கும் பாதிப்பின்றி, அது பங்குதாரருக்கு பாதிப்பின்றி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துக்கணும்.